வணக்கம். வாங்க நாளொரு மூலிகையில இன்னைக்கு அற்புதமான ஒரு மூலிகையில பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முடக்காற்றான் அற்புதமான ஒரு விஷயம். அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா மூக்கிரிட்டான், இதை ரெண்டையும் நம்ம சேர்த்திக்கிறோம். அப்பக்கோவை இலை, இதை மூணு சேர்த்து இன்னைக்கு வர அற்புதமான ஒரு மருத்துவ முறையை நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் எதுக்கு, ஏன் அப்படின்றத வாங்க இன்னைக்கு வீடியோல சந்திப்போம். இந்த அப்பக்கோவை காட்டியிருக்கிறேன். ஏற்கனவே உங்களுக்கு தண்ணியில் கழுவி நம்ம சட்னி செய்கிறதுக்காக காட்டியிருக்கிறேன். இதை பொறுத்தளவு கொடி இப்படி தான் கொடி வரும். இது பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தீங்கன்னாலே வேலி சைடு நிறையா இருக்கும். கீரைக்காரர்கிட்ட சொன்னீங்கன்னா அப்பக்கோவை கொண்டு வந்து கொடுப்பாங்க. இந்த அப்பக்கோவைன்னு பார்த்தீங்கன்னா நெஞ்சு சளி எவ்வளோ இருந்தாலும் சரி, வீசிங் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, தொடர் இரும்புல இருந்தாலும் சரி, குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் அப்பக்கோவைக்குங்க. இன்றைக்கி நம்ம அந்த மூச்சு திணறல், கணைய பிரச்சனை, சளி தொந்தரவு, வயிறு வீக்கம், கை கால் வீக்கம், இது எடுத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மூக்கிரிட்டானை பற்றி நம்ம பேசணும். மூக்கிரிட்டான், முடக்கற்றான், இதை பற்றி பேசியிருக்கிறோம். அப்பக்கோவைன்றது ரொம்ப ஒரு சாதாரண ஒரு விஷயம் தாங்க. ஆனால் மருத்துவ குணத்தில் ரொம்ப ஒரு மீறின விஷயம் அப்பக்கோவை. இது உடல் உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல். சளி எவ்வளோ இருந்தாலும் சரி, இரும்பல் அதிகமாக இருந்தாலும் சரி, நீர் நமக்கு பார்த்திங்கன்னா நுரையீரலில் நீர் கோத்து இருந்தாலும் சரி, கபம் கட்டி இருந்தாலும் சரி, இதெல்லாம் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் அப்பக்கோவைக்கு. அப்பக்கோவையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த அப்பக்கோவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிழங்குகள் உற்பத்தி ஆகும். இது வழியாக தளைஞ்சு வந்துகிட்டே இருக்கும். அப்பக்கோவையுடைய கிழங்குகள் இந்த மாதிரி இருக்கும். அப்பக்கோவை இலைகள், பூக்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று பறிச்சுட்டு வந்தேன். எல்லாம் வாடி போச்சுங்க. இப்போ தான் இதை தண்ணியில் போட்டுக்கிறேன். இதை நிறைய நம்ம அப்பக்கோவை சட்னி எப்படி எடுக்கிறதுக்கு, அப்பக்கோவை கசாயம் எப்படி போடுறது, அப்பக்கோவை சூப் எப்படி போடுறதுன்ற பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த மூச்சுத்திணறல் சமாசாரத்துக்கும் நுரையீரல் வீக்கத்துக்கும் இதுக்கு இந்த அப்பக்கோவை இன்றைக்கி பயன்படுத்திருக்கிறோம். மூக்கிரிட்டான்லேயே பார்த்தீங்கன்னா சிகப்பு மூக்கிரிட்டான், பச்சை மூக்கிரிட்டான் சொல்லியிருக்கிறேன். குத்து செடியில் சொல்லியிருக்கிறேன். மூக்கிரிட்டானில் பார்த்தீங்கன்னா 3-4 வகையை சொல்லியிருக்கிறேன். மூக்கிரிட்டான், படர் மூக்கிரிட்டான், குத்து மூக்கிரிட்டான், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொடி மூக்கிரிட்டான்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா பச்சை பார்த்தீங்கன்னா இது பச்சை மூக்கிரிட்டான், இது சிகப்பு மூக்கிரிட்டான். இப்படி தான் இருக்குங்க. இதோடைய வடிவங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இது சிகப்பாக மாறிடும். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்கும். இது ரெண்டும் ஒரு பயன்பாட்டுங்க. மூச்சு திணறல், கணைய பிரச்சனைக்காக நம்ம இதை பயன்படுத்துகிறோம். இன்றைக்கி பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உப்புடைய கிரியாரிட்டி அளவு நம்ம அதிகமாக இருக்குது, இந்த உப்பு சத்து அதிகமாக இருக்குது, அதை உப்பை குறைக்கிறதுக்காக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இதை எடுத்துக்கிறோம். மூக்கிரிட்டான், சிகப்பு மூக்கிரிட்டான் நம்ம எடுத்துருக்கிறோம். கை கால் வீக்கம், வயிறு வீக்கம், பசியின்மை, கிறுகிறுப்பு, வாமிட்டு, சரியா யூரின் பாஸ் ஆகலை, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பதிவை இதை சிறப்பாக எடுத்துக்கணும். இந்த மூக்கிரிட்டானும் முடக்கற்றானும் பயன்படுத்த வேணுங்க. இது ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த மூலே வருது, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுங்க. முடக்கற்றான் நம்ம சிறிதளவுக்கு எடுத்து போகிறோம். முடக்கற்றான் எப்படி வடிவெழுத்து இருக்கும், எப்படி பூக்கள் இருக்கும், எப்படி காய் இருக்குன்றதை இன்றைக்கி ஃபுல்லாக இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இந்த முடக்கற்றானை நம்ம எப்படிலாம் கையாளணும், இது எதுக்கு மேல் பூச்சாவும் பயன்படுத்தலாம், நம்ம உணவாகவும் பயன்படுத்தலாம். இது நிறைய வாதங்களை போக்கக்கூடிய ஆற்றல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜீரண சக்தி உறுப்புகளை பார்த்து மூச்சு திணறல் சமாசாரம், சளி சம்பந்தப்பட்டது, மூட்டு வலி சம்பந்தப்பட்டது, இதுகெல்லாம் இந்த முடக்கற்றானுடைய பூக்கள், காய்கள். இது பார்த்தீங்கன்னா முட்லிக்காய் மாதிரி இருக்கும். இதில் 3 விதைகள் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா, இப்படி தான் இருக்கும். இன்றைக்கி நிறைய இந்த முடக்கற்றானை நிறைய பறிச்சுட்டு வந்திருக்கிறேன். இது நிறைய சட்னி செய்யலாம், துவையல் செய்யலாம், கசாயம் பண்ணலாம், ஆயில் ஐட்டம் பண்ணலாம். இது வெளிப்பூச்சுக்கு ஆயிலாம் பயன்படுத்தலாம். இது நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் 2 வகையாக இருக்கும். காய் பெருசாக இருக்கும், அது உருண்டை வடிவத்தில் இருக்கும். அதுவும் உடைச்சாலும் இந்த மாதிரி விதை இருக்கும். முட்லிக்காயின்னு சொல்லுவாது. வாதம், மூட்டுக்கு வலிக்கிறது, சுவாச மண்டலத்தை சுத்தம் பண்ணுறது இந்த முடக்கற்றானுக்கு அற்புதமான ஆசை. இதை ஆட்டி மாவாட தோசை பயன்படுத்தி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அற்புதமான விஷயம். உப்புடைய லெவல் அதிகமாக இருக்குது, அதை குறைக்கிறதுக்காக இன்னைக்கு இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை இது செய்யிருக்கிறோம். அதோட சேர்த்து அப்பக்கோவை கொஞ்சம் சேர்த்திருக்கிறோம். மூக்கிரிட்டானில் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா இந்த சிகப்பு கலரான ஒரு மூக்கிரிட்டான் எடுத்துக்கங்க. குத்து செடின்னு சொல்லியிருக்கிறேன். சிகப்பு கலரில் இந்த மாதிரி இருக்குது மூக்கிரிட்டான். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர் கொஞ்சம் குறைவாக இருக்கும். பச்சை கலர் 100ல் 90% பச்சை நிறையா இருக்கும். ஒரு 10% மட்டும்தான் இந்த சிகப்பு இருக்கும். இந்த சிகப்பை தான் உங்களை நிறைய நான் பயன்படுத்தக்கூடிய சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த உப்புடைய அளவை குறைச்சி இந்த வயிறு வீக்கம், யூரினரி பிரச்சனை, இது எல்லாமே சரி பண்ணுறதுக்கு இது ஒரு ஆற்றல் உண்டது. ஒரு 3 டம்ளர் சூப்புக்காக எவ்வளோ எடுத்துக்கிறோன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி கொடி போல் வளரும். அதே மாதிரி இது பசுமையாக இருக்கும். செங்கலராக இருக்கிறது அது வேற ஒரு விஷயம். சரிங்களா, அது வேற ஒரு இலைகள். அது முடக்கற்றான் மாதிரியே தாங்க. முடிஞ்ச அளவுக்கு இது தான் நீங்கள் பயன்படுத்தணும். முடக்கற்றான்றது இதை தான் நீங்கள் பயன்படுத்தணும்.
இதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய உஷ்ணம் அதிகமாக உள்ளது. இதை வந்து துவையலாகவும் பயன்படுத்தலாம். இதை வந்து நல்லா அரைச்சி மாவாடை கலந்துக்கிறோம். இதை மாவாடை கலந்துக்கிறோம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பொடி தயார் பண்ணி நம்ம அப்படியே லேசாக வறுத்து பவுட்ரு மாதிரி பொடி செஞ்சு பொடி சாதத்துக்கிற இதை பயன்படுத்திக்கலாம். இதை வந்து எடுத்துக்கலாங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குத்து செடின்னு சொல்லிடுவோம். மூக்கிருட்டான் வந்து குத்து செடி சிகப்பு அப்படின்றத நம்ம பற்றி எடுத்துருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து இலைகளை இதில் ஒரு கைப்பிடி பறிச்சுக்கலாங்க. இந்த மாதிரி உருவி எடுத்துக்கங்க. ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம். இந்த அப்பக்கோவை இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 தலை எடுத்துக்கலாங்க. அப்பக்கோவை சரிங்களா? இது ரொம்ப ஒரு சிறந்த ஒரு விஷயங்க. இதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு முறை துவையல் பண்ணி எடுத்துங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு, இஞ்சி, வரமல்லி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், தேங்காய் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா அரைச்சி துவையல் பண்ணி சாதத்துலேயும் பயன்படுத்திக்கலாம், இட்லி தோசைக்கும் பயன்படுத்திக்கலாம், எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை சூப்பாகவும் எடுத்துக்கலாம். மூக்கிருட்டானும் இதை முடக்கற்றானும் அப்பக்கோவையும் நம்ம சம அளவு எல்லாமே ஒரு சம அளவு. முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்பக்கோவை இல்லைனாக்கிறோம் நீங்கள் வந்து இதை ரெண்டையுமே பயன்படுத்தணும். இந்த விஷயத்தை பொறுத்தளவு இதெல்லாம் என்ன வேலை செய்யுன்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனை இருந்தாலும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல், அதே மாதிரி கொழுப்பு கட்டி இருந்தாலும் கரைச்சி வெளியேற்றக்கூடிய ஆற்றல் உண்டு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொழுப்பு கட்டியை பற்றி நிறைய பேசுவாங்க, தைராய்டை பற்றி நிறைய பேசுவாங்க. இது வந்து நிறைய விஷயத்துக்கு இந்த உடைய கஷாயங்கள் பயன்படுகிறது. நூற்றுக்கணக்கான நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த கஷாயத்துக்கு உண்டு. இந்த உடைய பதிவில் பார்த்தீங்கன்னா மெயினாக உப்பு உடைய அளவு, கணைத்துடைய பிரச்சனையை பாதுகாக்கிறது, தீராத சளிகளை வெளியேற்றுறது, கோழைகளை வெளியேற்றுறது, தைராய்டை குணப்படுத்துறதுக்கு, கொழுப்பு கட்டிகளை குறைக்கிறதுக்கு, கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு சிறந்த ஒரு இது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து உணவே மருந்துங்க. நான் எல்லா வீடியோவிலும் பயன்படுத்தக்கூடிய பொருள் ஒரே ஒரு பொருள் தான், மல்லிங்க, வரமல்லி. இது வந்து நிறைய விஷயங்கள் நம்ம சுவாச மண்டலத்தை வந்து பாதுகாக்கக்கூடிய ஆற்றல், பித்தத்தை வெளியேற்றக்கூடிய ஆற்றல், கிறுகிறுப்பு வராதுங்க, வாமிட் வராது. இது வந்து சிறந்த ஒரு மருந்து. சுக்கு மல்லின்னு சொல்லுவோம். என்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் ஒரு டீ சாப்பிடணும், நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா கருப்பட்டியும் சுக்கும் மல்லி இடித்து போட்டு ஒரு டம்ளர் டீ சாப்பிட்டுட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு புத்துணர்வாக இருக்கும். எந்த ஒரு இது வேண்டாம், நம்ம வீட்டில் இருக்கிறதே வச்சு ஒரு சிறிதளவுக்கு ஒரு கருப்பட்டி இருந்தால் போகிறோம், சுக்கு கொஞ்சம் இருந்தால் போதும். சுக்கு இல்லைனாலும் இஞ்சி சிறிதளவு எடுத்துங்க, லெமன் ஒரு 4 டிராப்ஸ் எடுத்துங்க. இதோடைய விஷயம் இன்னொரு இதில் வந்து அடுத்த வீடியோவில் இதை பார்க்கலாங்க. இந்த இஞ்சியும் லெமனுக்கு என்னுடைய பவர் இருக்குன்னா சுகர்காரங்களுக்கு 100% கை குடிக்கக்கூடிய ஆற்றல். அதை வந்து தனியாக ஒரு பதிவில் கொடுக்குறேங்க. நிறைய விஷயம் மக்களுக்காக அதை சொல்லியிருக்கிறேன். நிறைய பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது. அதை எப்படி வீடியோ பண்ணணும், எப்படி கொடுக்கணுன்ற அது தனி வீடியோவை பொறுத்தளவுக்கு. சுகர் உள்ளவங்களுக்கு எலுமிச்சம்பழம் சாரும் இஞ்சி சாரும் சிறிதளவு கொதிக்க வச்சு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டிங்கன்னா சுகருடைய அளவு வந்து அதிகமாகாது, நார்மலாக இருக்கும். எந்த தொந்தரவு வராது, புண்ணு வராது, எது வராது. வரமல்லியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இது எடுத்துக்குங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதோடைய நம்மளுக்கு உடலுடைய உஷ்ணத்தை வந்து தனிச்சு குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த மல்லிக்கு, வரமல்லி, தனியான்னு சொல்லுவோம், வரமல்லின்னு சொல்லுவோம். பித்தத்தை வெளியேற்றக்கூடிய ஆற்றல். நமக்கு வந்து அடிக்கடி பார்த்தீங்கன்னா அஜீரண கோளாறு ஆகாது, வாமிட் வராது, கிறுகிறுப்பு வராது. இந்த மல்லி எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம சிறிதளவு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை நம்ம வந்து நிறைய பயன்பாட்டு கொண்டுட்டோம். சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா சாறு 2 ஸ்பூன் எடுத்துட்டு தேன் கலந்து எடுத்துங்க. வறட்டு இருமல் உடனே குணமாகும், கோழைகள் வெளியே வரும், சளிகள் இதாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காய்ச்சல் குணமாகும், ஈஸியான வழி. அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து இந்த சின்ன வெங்காயத்தை கொடுக்குறேங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மிளகு, சிறிதளவுக்கு மிளகு. இதெல்லாம் நம்ம போதுமான அளவுக்கு 2 ஸ்பூன் எடுக்கிறதுக்காக தான் முழுசு இந்த மிளகு சிறிதளவு எடுத்துருக்கேன். சீரகம் வந்து சிறிதளவு அது 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி தேவைக்கற்ற உப்பு சிறிதளவு எடுக்கணும். உப்பை பொறுத்த அளவுக்கு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன சொல்கிறோம், உப்புடைய கிரியாட்டி குறைக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லியிருக்கிறேன். இந்த உப்புடைய லெவல் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த உப்பை வந்து அவாய்ட் பண்ணிடணும். உப்பு லெவலுக்கு மட்டும் இந்த சூப் எடுக்கிறவங்க வந்து இந்த உப்பை வந்து அவாய்ட் பண்ணிடணும். மற்றது பார்த்தீங்கன்னா வயிறு வீக்கம், கை கால் வீக்கம், யூரினரி பிரச்சனை, கொலஸ்ட்ரால், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உப்பு சிறிதளவுக்கு சேர்த்திங்க, தவறுதல் வராது. உப்பு கிரியாட்டி அதிகமாக இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த உப்பை வந்து தவிர்க்க வேணுங்க. சரிங்களா? அதே மாதிரி சீரகம் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். சிறிதளவுக்கு வந்து தக்காளி, ஒரு சின்ன தக்காளி, ஏன்னா இன்றைக்கி வந்து தக்காளியுடைய விலை அதிகம். சிறிதளவு தக்காளி எடுத்துங்க. விரலை மஞ்சள் அரைச்சது ஒரு ஸ்பூன் எடுத்துங்க. அதே மாதிரி நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டாலும் சரி, கடலை எண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, ஏதோ ஒரு எண்ணெய் எடுத்துங்க. சிறிதளவு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை. சரிங்களா? இப்போ அந்த கருவேப்பிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இலைகளோட நம்ம சேர்த்துக்குவோம். இவ்வளோதான் விஷயம். இது பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு ஆற்றல் உடையது. உணவே மருந்துன்னு சொல்லுவோம். இந்த முடக்கற்றானுக்கும்
மூக்கிரிட்டானுக்கும் அவ்வளோ ஒரு விஷயம். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்பக்கோவை கொடுக்குறோம். இதுதான் விஷயம். இதை வந்து நம்ம எப்படிலாம் கையாளணும், நம்ம உடல் ஆரோக்கியமெல்லாம் எப்படின்றது நம்ம தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா 1-2 ஒரு மிக்சியிலே வந்து அரைச்சிக்கிட்டு நம்ம வந்து கஷாயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. நம்ம அந்த இலையாடையை சேர்த்திங்க, நம்ம வந்து தனியாக கொஞ்சம் எடுத்துக்கிறோங்க. வரமல்லி ஒரு சிறிதளவுக்கு எடுத்துக்கிறோங்க. அதே மாதிரி தான் மிளகு பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 மிளகுங்க, சரிங்களா, கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திக்கிறேன். அதே மாதிரி சீரகம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் சீரகங்க, 2-3 சீரகம். அதே மாதிரி 2 வரமிளகாய் ஒரு 2ங்க, பூண்டு பல் ஒரு 4-5 பூண்டு பல்லுங்க, சரிங்களா, சேர்த்து போகிறதுனால தப்பு கிடையாது. சின்ன வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் போட்டுக்கலாங்க. இதோட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தக்காளிங்க. நம்ம வந்து இதெல்லாம் அரைச்சிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம உப்பும் மஞ்சளும் அதுக்கு தேவைப்படுது. இதை ஒரு மிக்சியில் ஒரு ஸ்ட்ரோக் மட்டும் விட்டுக்கலாங்க. ரிட்டன் முடக்கற்றான் அப்பக்கோவை இதெல்லாம் வந்து லேஸ் அப்படி அரைச்சாச்சு. 1-2 அரைச்சா போதுங்க. வெங்காயம், பூண்டு, சீரகம், மிளகு இதெல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க. இது வந்து சூப்பு வந்து ஒரு சிறந்த சூப்புங்க, சரிங்களா. இதை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு நம்ம தண்ணி நல்லா காய வச்சு கொதிக்க வச்சுட்ருக்குறோங்க. அந்த தண்ணியில் வந்து நம்ம வந்து இதெல்லாம் ஆட் பண்ணிடலாங்க. தண்ணி நல்லா காஞ்சிட்ருக்குது. அதோடு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தக்காளி பழம் எல்லாமே போட்டு எல்லாமே அரைச்சிக்கணுங்க. சுத்தமாக அரைச்சி வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாக நமக்கு சூப்பு ரெடி ஆகும். நீங்கள் வந்து இதை வந்து வடிகட்டணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. இதை அப்படியே எடுத்துக்கலாம். உங்களுக்கு வடிகட்டி பிரியமாக இருந்தனக்கிறா எடுத்துக்கலாங்க. அப்போ நம்ம பார்த்திங்கன்னா உப்பு ஒரு சிறிதளவுங்க. உப்புடைய விஷயம் நிறையா இருக்குங்க. நம்ம வந்து உப்பு கிரியாட்டி இருக்கிறவங்க ஏன் திரும்பி இதை 4 டைம் சொல்கிறோன்னா, உப்புடைய அளவு அதிகமாக இருக்கிறவங்க உப்பை அவாய்ட் பண்ணிடுங்க. எது வேண்டியதில்லைங்க, வெறும் சூப்பை மட்டும் எடுத்துங்க. உப்பு பிரச்சனை கிடையாதுங்க. எனக்கு கணைத்தில் தான் பிரச்சனை, மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்குது, கை கால் வீக்கமாக இருக்குது, மூட்டுக்கு வலிக்குது, யூரின் பிரச்சனை தொந்தரவாக இருக்குன்னா தயவுசெய்து இந்த உப்பை வந்து சிறிதளவு போட்டுக்கலாம். இந்த மஞ்சள், விரலை மஞ்சள் சிறிதளவு, சரிங்களா. இப்போ விரலி மஞ்சள் சிறிதளவு போட்டுக்கிட்டோம். இவ்வளோ தாங்க விஷயம். இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருவோம். எண்ணெயை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய், செக்கு நல்லெண்ணெய் பயன்படுத்திங்க. இல்லைன்னா நம்ம கடலை எண்ணெய் பண்ணிங்க ஒரு 2 ஸ்பூன். நம்ம சுவைக்கு தகுந்த மாதிரி இந்த எண்ணெய்களும் நிறைய வேலைகள் செய்கிறது. ஏன் இந்த எண்ணெய்கள்லாம் செய்யணும் பார்த்தீங்கன்னா, மலத்தை வந்து இலக்கி வெளியில் ஏற்றக்கூடிய ஆற்றல். எண்ணெய் ஒன்று, நெய் ஒன்று வந்து நார்மலாக நம்ம உணவில் எடுக்க பார்த்தீங்கன்னா அது வெளியேற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதுக்காக வந்து எண்ணெய்களும் நெய்களும் நிறைய கையாளக்கூடாது. ஒரு சிறிதளவு. எல்லாமே மருத்துவ முறை தான். எல்லாமே அளவான உணவு தான் எடுத்துக்கணும், சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் விட்டுருங்க. அவ்வளோதான், போதுங்க. நல்லா கொதிக்கிட்டுங்க. நல்லா கொதிச்ச பின்னால் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து மூக்கிரிட்டான் முடக்கற்றான் அப்பக்கோவை இன்னைக்கு இதோடைய சூப்புங்க. இந்த சூப்பு வந்து நிறைய பேர் எடுத்துக்கலாம். கேஸ் ட்ரபிள் இருக்கிறவங்க, சுகர் உள்ளவங்க இதை கண்டிப்பாக எடுக்கலாம், தவறுதல் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி இந்த மூட்டு வலிகள் அதிகமாக இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம். நான் வந்து மெயினான விஷயம் கணைய பிரச்சனை, மூச்சு திணறல், ஆஸ்மா பிரச்சனை, இவங்களுக்கு வந்து மெயினான பிரச்சனை. நமக்கு கை கால் பசியின்மை, வயிறு பொரும்பல் இதெல்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாம். சொல்லப்போனால் எந்த உடை தொந்தரவும் இல்லாதவங்க வந்து இந்த உடைய கஷாயத்தை எடுத்துக்கலாம். மூக்கிரிட்டானும் முடக்கட்டானுடைய சூப்பு வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம். வாரம் ஒரு முறை வந்து எல்லாரும் இதை பயன்பாட்டு கொண்டுட்டு வரலாம். முடக்கற்றானை பொறுத்தளவுக்கு எல்லாருமே பயன்படுத்தலாம். மெயினான விஷயங்க முடக்கற்றான், கை கால் சோர்வு, மூட்டுக்கு வலிக்கிறவங்க, சுகர் உள்ளவங்க முடக்கற்றான் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா கொதிக்கிட்டுங்க. கொதிச்சுட்டு நம்ம வந்து இதை ஆற வச்சுட்டு குடிக்கும் போது வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாங்க. மிதமான சூடு எடுத்துக்கணுங்க. இதை பொறுத்தளவுக்கு ரொம்ப சில்னஸ் இருக்கக்கூடாதுங்க. மிதமான சூட்டில் நம்ம எப்படி காலையில் எடுத்துக்கிறோம் அப்படின்றது பற்றி இது பார்த்தீங்கன்னா உணவுக்கு முன்னே எடுக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். உணவுக்கு பின்னாலே எடுத்துக்கலாம், தவறுதல் இதில் வந்து தவறுதலே கிடையாதுங்க. உணவுக்கு முன்னால் எடுத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல், சரிங்களா. இது வந்து எந்தோடைய தொந்தரவும் வராது. காலையில் எழுந்திரிச்சு காலை கடன்லாம் முடிச்சுட்டு உணவுக்கு முன்னே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னே இந்த கஷாயத்தை எடுத்துங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். இல்லை இதை குடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குதுன்னா உணவு சாப்பிட்டு பின்னாலும் எடுக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. எடுக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இவ்வளோதாங்க. இதை வந்து நல்லா கொதிச்சு பின்னால் ஆற வச்சு நம்ம வந்து சாப்பிடும் போது மீண்டும் இதை வந்து கண்டினியூ பண்ணலாங்க. பாருங்கள், நமக்கு வந்து மூக்கிரிட்டான் முடக்கற்றான் சூப் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி பொறுத்த அளவுக்கு இந்த சூப்பு வந்து உணவே மருந்துங்க. நம்ம வந்து எல்லாமே சாப்பிடக்கூடிய விஷயம். நீ முடிஞ்ச அளவுக்கு இதை எடுத்துங்க, யாருக்கு எந்த தொந்தரவும் வராது. பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டுக்கால் சூப் மாதிரி, நண்டு சூப்பு ஆட்டுக்கால் சூப்புன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து கீரை சூப்புங்க. இந்த கீரை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்
அப்பக்கோவை வந்து நிறைய உடலுக்கு வந்து ஆற்றலை கொடுக்கக்கூடிய அப்பக்கோவை. எப்பேற்பட்ட சளிகள் இருந்தாலும் சரி, வீசிங் ப்ராப்ளமாக இருந்தாலும் சைலண்டாக குணப்படுத்தக்கூடிய அப்பக்கோவைக்கு இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம கொடுத்துருக்குறோம். முடக்கற்றால், கை கால் பெயின், மூட்டு வலிகள், சரவாங்கின்னு சொல்லுவோம், இதுக்கு வந்து சிறந்த மருந்து. இது எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த ஒரு மருத்துவமாக கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி இதோடைய தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரி சூப்பு நிறைய எடுத்துங்க. கொழுப்பு கட்டி உள்ளவங்களும் இந்த சூப்பு எடுத்துக்க நல்லாயிருக்கும். கொழுப்பு கட்டி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணோம்னா தொடர்ந்து கொழுப்பு கட்டிகள் வரும். அதனால் உணவே மருந்து அந்த மாதிரி ஃபேக்டரியில் கொண்டு போனீங்கன்னா கொழுப்பு கட்டியில் சிறிதளவு குறைச்சிக்கிட்டு மீண்டும் கொழுப்பு கட்டிகள் அதிகமாகாமல் பார்த்துக்கலாம். தைராய்டு உற்பத்தி வந்து அதிகமாகாமல் நார்மலாக வச்சுக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த மூக்கிரிட்டானுக்கும் முடக்கற்றானுக்கும் தைராய்டை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தைராய்டுக்கு நிறைய கொடுத்துருக்குறோம். மந்தாரை கொடுத்துருக்குறேன், சிகப்பு மந்தாரை, வெள்ளை மந்தாரை, அது எப்படிலாம் கஷாயம் போட்டுக்கணும் அப்படின்னு தைராய்டுக்கு தனியாக கொடுத்துருக்குறேன். கொலஸ்ட்ராலுக்கு என்னென்ன செய்யணுன்ற அதை பற்றி கொடுத்துருக்குறேன். இப்போ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பை பொறுத்தளவுக்கு ஒரு 3 டம்ளர் சூப் வச்சுருக்கிறேன். இன்றைக்கி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 சூப்பு இப்போ வந்து பயன்பாட்டுக்கு எடுத்துக்கலாங்க. பவுல்லேருந்து ஊற்றும் போது வந்து கீழே ஊற்றிடுறதுக்கு என்னால் முடியல, அதனால் இன்றைக்கி வந்து கரண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே ஊற்றிட்டு இருக்கிறேங்க. சரிங்களா? இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப உடலுக்கு வந்து அற்புதமான ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெதுன்னு அப்படியே சூடாக இருக்கும்போது கொஞ்சம் எடுத்துக்கங்க. நல்லா கொஞ்சம் ரொம்ப வெதுவெதுப்பு இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து குளிர்ச்சியாகவும் இருக்கக்கூடாது. குடிக்கிறதுக்கு இதமாக இருக்கணும். இதை குடிக்கிறதுக்கு இதமாக இருக்கணும். எடுத்துக்க ரொம்ப சிறப்பாக இருக்கும். மெதுவாக ருசித்து நிதானமாக குடிக்கணும். உறுப்புன்னு குடிச்சிடக்கூடாது, போயிடும். ஏன் அப்படின்னா காரங்கள் நிறைய இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இது வந்து மிளகு காரங்கள் அதிகமாக கொடுத்துருக்குறேன். மிளகாய் வந்து 2 மட்டும் கொடுத்துருக்கேன். இந்த அல்சர் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா காரத்தை மட்டும் குறைச்சிங்க, வேறு ஒன்றும் வேண்டியில்லை. அல்சர் இருக்கிறவங்க காரத்தை மட்டும் குறைங்க. இது எல்லாமே எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. சூப்பு ஜம்முன்னு இருக்குங்க. இது வந்து ஒரு முறை இந்த சூப் எடுத்து சாப்பிட்டுட்டு நம்ம கமெண்ட்ஸில் கொடுங்க எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி உணவே மருந்து நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம ஏபிகே விலாஸ்க்கு எடுத்ததையும் சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் நம்ம நண்பர்கள் நம்ம உறவினர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க. 2வது பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா இவருடைய வீடியோ அப்படின்னா ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. மீண்டும் தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு கமெண்ட்டில் கொடுங்க. இதில் எதனா சிறிது தவறுதல் இருந்தாலும் சரி, நல்லா இருந்தாலும் சரி, உங்களோட ஒப்பீனியன் வந்து இந்த கமெண்ட்டில் கொடுங்க. லட்சக்கணக்கான மக்கள் உங்களோட கமெண்ட்டை பார்த்து இந்த மூலிகையை எடுத்துக்குவாங்க. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கும் கொடுங்க, நல்லா இல்லைன்னா நல்லா கொடுங்க. மீண்டும் இதை தொடர்றதுக்கு வந்து இந்த மூலிகையுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய உறுதுணைகள் வேணும். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. இதை கம்ப்ளீட்டாக குடிச்சிட்டு இந்த வீடியோவை எண்ட் பண்ணலாம். எப்படி சாமி இருக்குது? கொஞ்சம் காரமாக இருக்குது. அப்படியே ரசமாக சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சாப்பாடுக்கு பிரச்சனை சாப்பிட்டா இந்த மாதிரி எடுத்துங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். உடலுக்கு அற்புதமான விஷயம். இந்த வீசிங் ப்ராப்ளம், தொண்டை கரகரப்பு, தொடர் இரும்பல், சளி, மூக்கில் ஒழுவுறது, தலபாரம், கை கால் வலி, உடல் சோர்வு, இது சிறந்த ஒரு சூப்பை எடுத்துங்க. முடக்கற்றான் சூப்பை எடுத்துங்க, இது நல்லா இருக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். 4 ஒரு மூலிகளே. நன்றி, வணக்கம்.